அனுசரணை வழங்குவோர் புது வருடத்தை பலப்படுத்த 100% தயார் from Nestle. அடிப்பிடித்த உணவு கழிவு எண்ணெய் அனைத்தையும் ஸ்டார் டிஷ் வாஷ் மேஜிக் டாப். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளில் வந்துள்ள செய்திகளை பார்க்கலாம். முதலில் ஈழநாட்டு பத்திரிகையுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். ரா சம்பந்தனின் பூத உடலுக்கு நேற்று பாராளுமன்றில் அஞ்சலி. இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவரும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தனின் பூத உடல் நேற்று புதன்கிழமை பாராளுமன்றில் வைக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது என்கிறதான பிரதான தலைப்பு செய்தி ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது நைனாதீவில் படகு கவிழ்ந்து குடும்பஸ்தர் ஒருவர் மரணம். எக்ஸ்பிரஸ் பேர்ட் கப்பல் வழக்கை விசாரிக்க உயர் நீதிமன்றம் தடை. சம்பந்தனின் பூத உடலுக்கு யாழில் அஞ்சலி என்கிறதான ஒரு செய்தி. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விற்பனை செய்யப்படாது விமான சேவைகள் அமைச்சர் நிமால். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விற்பனை செய்யப்படவில்லை, மறுசீரமைப்பு பணிகள் மாத்திரமே செய்யப்படுகின்றன என்று துறைமுகங்கள் கப்பல் துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமால் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக குகதாசன் மத்திய குழு தீர்மானித்ததாம் என்கிறார் மாவை சேனாதிராசா. குளவிக்கொட்டு கிழக்காகி பண்டதரப்பில் பெண் மரணம். ஜனாதிபதி தேர்தல் திகதி அறிவிப்பை தடுக்குமாறு மனு உயர் நீதிமன்றத்தில் நேற்று தாக்கல். ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிடுவதை தடுக்குமாறு கோரி உயர் நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதார மீட்சியில் ஜப்பான் மிக முக்கிய வகிபாகம் வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி. பருத்தித்துறையில் போதைப்பொருள் மீட்பு என்கிறதான ஒரு செய்தி. லயன் குடியிருப்பில் தீ, தம்பதியர் எரிந்து பலி என்கிறதான செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையிலே முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போதும் இரு வெதுப்பகங்களுக்கு 1,60,000 ரூபாய் அபராதம். வடக்கின் நிர்வாக அதிகாரிகளாக புதியவர்கள் 3 நேற்று நியமனம். யாழ்ப்பாணம் கிளிநொச்சிக்கு 10 அரசு அதிபர்கள் நியமனம் என்கிறதான ஒரு செய்தி. சம்பந்தனுக்கு நாளை அஞ்சலி நிகழ்வு. மானிப்பாய் இந்து பரிசளிப்பு விழா என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலக பண்பாட்டு விழா சிறப்புற நடந்தது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. சாரதா கல்விக்கூடத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. தமிழக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது நீட் எதிர்ப்பை திமுக தொடர்வதன் மர்மம் என்ன, அண்ணாமலை கேள்வி. போதைப்பொருள் கடத்தல் மையமாக சிறைகள் மாறியமை அதிர்ச்சி தருகிறது, அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி. நீட் பரீட்சை தேவையற்றது, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்கிறதான ஒரு செய்தி. உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது எதிர்கால சந்ததியினருக்காக ஆசிரியர் பணியில் இணையும் அனைவரும் சேவையை அர்ப்பணிப்புடன் செய்ய வேண்டும். ஒழுக்கம் இல்லாமல் நாட்டின் கல்வியை முன்னெடுத்து செல்ல முடியாது. 2159 பேருக்கு புதிய ஆசிரியர் நியமனம் வழங்கும் நிகழ்வில் ஜனாதிபதி. ஆசிரியர் பணியில் இணைந்து கொள்ளும் அனைவரும் எதிர்கால சந்ததியினருக்காக தமது சேவைகளை அர்ப்பணிக்க வேண்டும் எனவும் ஒழுக்கமின்றி ஒரு நாட்டில் கல்வியை பேண முடியாது எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். கதிர்காம யாத்திரைக்கு இராணுவத்தினர் உதவி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. புலிகளுக்கு ஆயுதம் வழங்கியதா ஜேவிபி, விசாரணை கோருகிறார் நாமல். ஐக்கிய தேசிய கட்சியை கைவிட்டு மொட்டுடன் வாருங்கள், ரணிலை அழைக்கிறார் சாகர. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகி பொதுஜன பெரமுன கட்சியில் அங்கம் வைப்பாராயின் அவரை ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்துவது குறித்து பரிசீலிக்கலாம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். சாதனை வருவாய் ஈட்டிய மதுவரி திணைக்களம் என்கிறதான ஒரு செய்தி. கடற்கரையில் ஒதுங்கிய பெண் ஒருவரின் சடலம். மீள் புதுப்பிக்கத்தக்க வலசக்தி கொள்வனவு கட்டணம் திருத்தம். உத்தரவாத மின்சார கொள்வனவு ஒப்பந்தத்தின் கீழ் மீள் புதுப்பிக்கத்தக்க வலசக்தி கொள்வனவு கட்டணத்தை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. போலி தங்க நாணயங்கள் நகைகள் மூலம் 19.6 மில்லியன் ரூபாய் மோசடி. பியூமி அழகு சாதன பொருள் விற்பனை நிலையம் தொடர்பில் விசாரணை. உள்நாட்டு இறைவரி திணைக்கள தொழிற்சங்க நடவடிக்கை நிறுத்தம் என்கிறதான ஒரு செய்தி. உள்நாட்டு செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது ரா சம்பந்தன் ஆற்றியுள்ள தொண்டு பாராட்டத்தக்கது, அதை யாரும் மறுக்க முடியாது என்கிறார் வி ஆனந்த சங்கரி. ரா சம்பந்தன் ஆற்றிய தொண்டு பாராட்டத்தக்கது, அதை யாரும் மறுக்க முடியாது என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். மோசடியில் ஈடுபட்ட சகோதரிகள் கைது. வெளிநாட்டில் வசித்து வரும் ஒருவருக்கு சொந்தமான காணியை ஆள்மாறாட்டம் செய்து உரிமை மாற்றம் செய்த சகோதரி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யூனில் பணவீக்கம் 1.7% உயர்வு. இலங்கையில் உள்ள ஆசிரியர்களை உள்வாங்க மாலைத்தீவு விருப்பம். மாலைதீவு ஜனாதிபதி இலங்கையிலிருந்து தகுதியான ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜப்பானிய அமைச்சருடன் அமைச்சர் அலி சப்ரி பேச்சு.
பணியிடங்களில் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினை பாராளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழு அவதானம். பணியிடங்களில் பெண்கள் முகம் கொடுக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் வெளிநாட்டு தொழில்கள் மற்றும் உழைப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவில் கவனம் செலுத்தப்பட்டது. புலனாய்வு விசாரணைகளின் போது போலீசார் பொதுமக்களை சித்திரவதைக்குள்ளாக்க கூடாது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கல்முனை பிராந்திய இணைப்பாளர் கருத்து. குற்றவியல் சட்ட புலனாய்வு போலீசில் முறைப்பாடொன்றினை செய்வதன் மூலமோ அல்லது முறைப்பாடின்றியோ போலீசார் ஆரம்பிக்கலாம். அம்மீறல்களை புலனாய்வு செய்வதன் நோக்கம் யார் யாருக்கு என்ன செய்தார்கள் என்ற கேள்விக்கு இயன்றளவு விடையளிப்பதாகும். மீறல் சம்பவம் எத்தனை தடவைகள் இடம்பெற்றுள்ளது என்பதையும் ஒரு சம்பவத்தில் எத்தனை மீறல்கள் இடம்பெற்றுள்ளது என்பதையும் இனங்காண இந்த புலனாய்வுகள் உதவும். இப்புலனாய்வுகளின் போது சந்தேக நபருக்கோ அல்லது பாதிக்கப்பட்டவருக்கோ உள ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ தீங்கு ஏற்படாத வண்ணம் விசாரணைகள் செய்யப்பட வேண்டும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கல்முனை பிராந்திய இணைப்பாளர் அப்துல் அல் அஸ்ரில் தெரிவித்துள்ளார். மோட்டார் சைக்கிள் மீட்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. நாட்டின் 9வது ஜனாதிபதியுடன் கதைத்து ஏமாறுவதற்குள் சம்பந்தன் இறந்துவிட்டார் கூறுகிறார் அரியநேந்திரன் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. மாணவரின் எதிர்கால கல்வி தொடர்பான நடமாடும் சேவை தொழில் வழிகாட்டல் ஆலோசனை கருத்தரங்கு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது இந்தியாவில் நெரிசலில் சிக்கி 134 பேர் மரணம். மத நிகழ்வு ஒன்றில் கூட்ட நெரிசலில் சிக்கி 134 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவின் உத்தரப்பிரதேசம் பகுதியில் நேற்று முன்தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பிரேசிலில் வெள்ளம் 179 பேர் பாதிப்பு என்கிறதான ஒரு செய்தி. ரஷ்யா உக்ரைன் போரை ஒரே நாளில் நிறுத்துவேன் டொனால்ட் ட்ரம்ப். கென்யாவில் வன்முறை 39 பேர் உயிரிழந்தனர். ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு கடை உரிமையாளருக்கு சிறை. மியன்மாரிலேயே இந்த விசித்திரம் என்கிறதான ஒரு செய்தி. இம்ரான்கானை விடுதலை செய்க ஐநா சபை கோரிக்கை என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது ஜனாதிபதி தேர்தலை தாமதமாக்கும் எந்த முயற்சியையும் நிறுத்த வேண்டும் சரத் பொன்சேகா கோரிக்கை. ஜனாதிபதி தேர்தலை தாமதிப்பதற்காகவே மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் குறித்து முன்னாள் இராணுவ தளபதியும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினருமான சரத் பொன்சேகா கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார். 89% சிறுமிகள் காதல் என்ற பெயரில் பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளாகின்றன என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. விபச்சார விடுதி சுற்றி வளைப்பு. கருவாட்டுக்கரையில் விழுந்த 9 வயது சிறுமி உயிரிழப்பு. 26 சுற்றுலா கவர்ச்சிகரமான கடற்கரை வலயங்கள் விரைவில் உருவாக்கப்படும் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க. ஒவ்வொரு வருடமும் தற்கொலையால் 3000க்கும் மேற்பட்டோர் மரணம் என்கிறதான ஒரு செய்தி. கொழும்பில் 67வது மாடியிலிருந்து விழுந்து மாணவர் 2 உயிரிழப்பு. போலீசாரின் மீது தாக்குதல் நடத்திய இளைஞர்கள் கைது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. கொக்கு தொடுவாய் புதைகுழி 3ஆம் கட்ட அகழ்வு இன்று என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. இலங்கைக்கு அதிக நன்மை இந்திய தூதுவர் சந்தோஷியா. மகனை அரசியல் களமிறக்கும் மைத்ரி என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது ரூபாவின் பெறுமதி அதிகரிப்பு. மனித உரிமைகளை மீறியவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டும். மடு திருவிழாவில் கர்தினால் மெல்கம் ரஞ்சித். மனித உரிமைகளை மீறியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்துள்ளார். மன்னர் மருதமடு அன்னை முடிசூடிய நூற்றாண்டு திருவிழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணிலின் பதவிக்காலம் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல். ஐக்கிய மக்கள் சக்தி ஜேவிபிக்கு மக்களின் ஆதரவு குறையவில்லை என்கிறதான ஒரு செய்தி. நெல் அறுவடையின் அளவை இரட்டிப்பாக்க நடவடிக்கை. மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்டிருந்த 3 கைது. இந்தியாவில் 267 கிலோ தங்கம் கடத்தல் இலங்கையரை தேடி விசாரணை தீவிரம். இத்தாலியில் வசிக்கும் தம்பதி பேரில் ஜாலில் விவாகரத்து. சட்டத்தரணியின் அலுவலகத்தில் போலீசார் தேடுதல் என்கிறதான செய்திகள் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகைகளுடைய பிரதான செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகைகளுடைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரியினுடைய இன்றைய பிரதான செய்தி தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட வரலாற்று அநீதிகளுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்படும். கன்சர்வேட்டிவ் கட்சி வேட்பாளர் எலியட் ஹால்பர்ன் உறுதி. தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட வரலாற்று அநீதிகளுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க கன்சர்வேட்டிவ் கட்சி உறுதியாக உள்ளது என அக்கட்சியின் வேட்பாளர் எலியட் ஹால்பர்ன் தெரிவித்துள்ளார் என்கிறவாறு அந்த செய்தி பிரதான இடத்தை இன்றைய நாளில் பிடித்திருக்கிறது. இது முக்கிய செய்தியாக அமைந்திருக்கின்றது. இது தொடர்பான ஏனைய செய்திகள் இங்கே தொடர்ந்து செல்வதையும் நாங்கள் காணலாம். இலங்கை இந்தியா இடையில் விரைவில் கப்பல் சேவை ஜெய்சங்கர் தெரிவித்ததாக அமைச்சர் நிமல் தெரிவிப்பு. சம்பந்தனின் புகழுடல் யாழ்ப்பாணத்தில் இன்று அஞ்சலிக்காக வைப்பு. பணவீக்கம் அதிகரிப்பு. மசக எண்ணெய் விலையும் அதிகரிப்பு. ஜனாதிபதி தேர்தலுக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றில் மனு தாக்கல். இவ்வாறு ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி 3ஆம் கட்ட அகழ்வு பணி இன்று ஆரம்பம் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது.
யுக்தி நடவடிக்கை மீண்டும் ஆரம்பம். பனையோலை எடுத்தவளை கருங்குளவி கொட்டுக்கு இலக்கான பெண் மரணம் பண்டத்தரிப்பில் சம்பவம். உட்பக்க செய்திகளுக்குள் சென்றால் தென்னை விவசாய ஆலோசனை நிறுவனம் யாழில் திறப்பு. உயர் பதவிகளில் 3 பெண்கள் நியமனம். சிறுவர் நன்னடத்தை ஆணையாளராக சுஜீவா, போக்குவரத்து ஆணையாளராக காஞ்சனா, பிரதம செயலாளராக எழிலரசி என்கிறவாறு அந்த செய்தி. அரசியல் அமைப்பை மீறி ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க முயற்சி, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் என்கிறவாறு ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. மானிப்பா இந்து கல்லூரி நிறுவனர் தினமும் பரிசளிப்பு விழா நிகழ்வும் இன்று வியாழக்கிழமை காலை 9:30 மணிக்கு கல்லூரி முதல்வர் செல்லையா இளங்கோ தலைமையில் கல்லூரியின் பிரதான மண்டபத்தில் நடைபெற இருக்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகிறது. வருடந்தோறும் சுமார் 3000 பேர் விபரீத முடிவுகளால் உயிரிழப்பு, சுகாதார அமைச்சின் புள்ளிவிவரம் வெளியீடு. ஒவ்வொரு வருடமும் தற்கொலைகளால் 3000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழப்பதாக. சம்பந்தனின் பூதவுடலுக்கு பார்லிமென்றில் அஞ்சலி. இலங்கை ஆசிரியர்களுக்கு மாலத்தீவில் வேலை வாய்ப்பு. அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் வஜ்ர அழைப்பு. ரணில் பெரமுனவில் இணைந்தால் வேட்புமனு தொடர்பில் பரிசீலிக்கலாம், ஷாகர காரியவசம் தெரிவிப்பு போன்ற செய்திகள் இங்கே உட்பக்க செய்திகளே தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. விளையாட்டு செய்திகள் பக்கத்திலே பார்த்தால் இலங்கை வீராங்கனைகள் 2 ஒலிம்பிக் போட்டியில் என்கிற ஒரு செய்தி. நெதர்லாந்து அபராதம் என்கிற செய்தி. யூரோ கிண்ண கால்பந்து ஆட்ட தொடரில் ருமேனியாவை வென்ற நெதர்லாந்து அணி காலிறுதிக்கு முன்னேறியதாக அந்த செய்தி. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி உபாதையால் வீராங்கனை விலகல். காலிறுதியில் போர்த்துகல் ஓய்வு குறித்து மனம் திறந்த ரொனால்டோ என்கிறவாறு ஒரு செய்தியும் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய செய்திகள் வரிசையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது சத்திர சிகிச்சை நிபுணர்கள் பற்றாக்குறை, ஆபத்தில் இதய நோயாளிகள் என்கிற செய்தி. மதுவரி திணைக்களத்தின் வருமானம் அதிகரிப்பு என்கிறவாறும் ஒரு செய்தி இங்கே இடம் பிடித்திருக்கிறது. மூடப்பட்ட வெதுப்பங்கள் மீள இயங்க அனுமதி என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. தொலைப்பயிற்சி கற்கைஞர்களுக்கு விண்ணப்பம் கோரப்படுகின்றன. இலங்கை தொலைப்பயிற்சி அதிகார சபையினால் பாடசாலையை விட்டு விலகியவர்கள், மேற்படிப்புகளை தொடர முடியாதவர்கள் மற்றும் வேலைவாய்ப்புகள் என்று இருப்பவர்களுக்கு உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் உள்ள தொழில் வாய்ப்பினை அடிப்படையாக கொண்டு யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் தொலைப்பயிற்சி கற்கைஞர்கள் நடத்தப்பட்டு வருகின்றது என்கிற நிலையிலேதான் தொலைப்பயிற்சி கற்கைஞருக்கு விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன என்கிற அந்த செய்தி. இலங்கை தமிழ்சக் கட்சியின் ஏற்பாட்டில் மறைந்த பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தனுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நாளை வெள்ளிக்கிழமை மாலை 3:30 மணிக்கு ஜாழ் மாட்டின் வீதியில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற இருப்பதாக ஒரு செய்தி. சிறுமி மாயம் போலீசில் முறைப்பாடு. சாவச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவற்குழி பகுதியில் 15 வயதான மாணவியை காணவில்லை என நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை சாவச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நித்திரைக்கு சென்ற மேற்படி மாணவியை காலையில் காணவில்லை என முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஈழத்து தமிழ் கவிதை களஞ்சியம் 2 ஆக்கங்கள் கோரல். காணி உறுதி மோசடி 2 மறியலில். யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் போலீசார் மீது தாக்குதல் மேற்கொண்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டில் 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி. காதல் என்ற பெயரில் பாதிப்பிற்குள்ளாகும் சிறுமிகள் எச்சரிக்கை விடுக்கும் பிரதி போலீஸ் அதிபர். 16 வயதுக்குட்பட்ட சிறுமிகளில் 85% காதல் என்ற பெயரில் துஷ்பிரயத்துக்குள்ளாவதாக பிரதி போலீஸ் அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் என்கிறவாறு அந்த செய்தி. கல்விக்கு இடையூறு விளைவிக்கும் நாசகர செயற்பாடுகளுக்கு இடமில்லை, ஆசிரியர்களை எச்சரித்த ஜனாதிபதி என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது. இம்ரான்கானை உடனடியாக விடுவிக்க வேண்டும், பாகிஸ்தானுக்கு கோரிக்கை விடுத்த ஐநா குழு என்கிற உலக செய்தி ஒன்று. 15,000 அமெரிக்க டாலருக்கு இளம்புன பாடகரின் காலனி. பானிபூரிக்கு கர்நாடகாவில் தடை. நேட்டோ தலைவரை வாழ்த்திய ஜெலன்ஸ்கி. பிரேசில் வெள்ளப்பெருக்கு 179 பலி, 33 பேர் மாயம். ஹம்லா கரிஸ் அமெரிக்க ஜனாதிபதியாக அதிக வாய்ப்பு, கருத்து கணிப்பில் தகவல். கென்யா அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டம், துப்பாக்கிச் சூட்டில் 39 பேர் உயிரிழப்பு என்கிற செய்தி உலக செய்திகள் பக்கத்தில் காணப்படுகிறது. நடப்பாண்டில் இதுவரை 3974 டெங்கு நோயாளர்கள் யாழில் அடையாளம். தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு என்கிற டெங்கு தொடர்பான செய்தியும் இங்கே வெளிவந்திருக்கிறது. உலக உணவு திட்ட பிரதிநிதி குழு கிளிநொச்சிக்கு விஜயம் என்கிற ஒரு செய்தி. ஏற்று நீர்ப்பாசன பயிற்சியில் ஆர்வத்துடன் ஈடுபடும் விவசாயிகள். காணிகள் கையளிப்பு தொடர்பில் ஆராய்வு. கிளிநொச்சி தெற்கு வலய தமிழ் மொழி தின எழுத்தாக்க போட்டியில் பிரிவு 5 கவிதை ஆக்கத்தில் முக்கொம்பன் மகாவித்தியாலய மாணவி சார்ல்ஸ் அபிசாயினி முதலிடம் பெற்று மானமட்ட போட்டிகளுக்கு தெரிவாகியுள்ளதுடன் பிரிவு 5 சிறுகதை ஆக்கத்தில் இதே பாடசாலை மாணவி நந்தகோபாலன் நிலோஜினி 2ஆம் இடம் பெற்றுள்ளார் என்கிற வாரம் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. உட்பக்கத்திலே
பொருளாதார நெருக்கடி கடன் மறுசீரமைப்பை உரியவாறு இலங்கை கையாண்டுள்ளது ஜப்பான் பாராட்டு என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மறுசீரமைப்பு செய்யப்படும் அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா. கொழும்பில் அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து கீழே விழுந்த 15 வயது மாணவனும் மாணவியும் பலி. நகுலேஸ்வர குருக்கள் ஞாபகார்த்த நூல் வெளியீடு. ஆயாக்கடவை சித்தி விநாயகருக்கு இன்று சங்காபிஷேகம். கண்ணலிங்கேஸ்வரர் ஆலய வருடாந்த மகோற்சவம். மருதங்கேணியில் தீயில் எரிந்த குடும்பஸ்தர் மரணம், சந்தேகத்தில் பெண்ணொருவர் கைது என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. புலோலி காட்டுப்பகுதியில் 1 கிலோ கஞ்சா போதை மாத்திரைகள் மீட்பு என்கிற செய்தி. அரச சொத்துக்களை விற்றால் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும், நாமல் எம்பி தெரிவிப்பு போன்ற செய்திகள் தான் இன்றைய வலம்புரி பத்திரிகையிலே முக்கிய இடத்தை பிடித்த செய்திகள். அடுத்து நாங்கள் உதயனுடைய செய்திகளை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். மாணவிகள் குளிக்கும் வீடியோக்கள் பதிவு. 6 திருமுருகனால் நடத்தப்படும் சிறுவர் இல்லம் இழுத்து மூடல். வடக்கு ஆளுநர் பணிப்புரை. சிவபூமி அறக்கட்டளையின் தலைவரான கலாநிதி 6 திருமுருகனால் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் நடத்தப்பட்டு வரும் துர்காபுரம் சிறுவர் இல்லத்தையும் இன்னொரு சிறுவர் இல்லத்தையும் உடனடியாக மூடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது என்கிறதான பிரதான தலைப்பு செய்தி உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது வடக்கு மாகாணத்தின் 3 திணைக்களங்களுக்கு நேற்று புதிய நியமனங்கள் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. படகு கவிழ்ந்து ஒருவர் இறப்பு, நைனாதீவில் துயரம். குளவி கொட்டி ஒருவர் இறப்பு என்கிறதான கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. விபத்தில் சிறுமி பள்ளி. சம்பந்தனின் புகழுடலுக்கு யாழில் இன்று அஞ்சலிப்பு. வடமாகாணத்தில் பரவலாக மழை. யாழ் நகரில் போலீசார் மீது தாக்குதல், 4 இளைஞர்கள் கைது. யாழ்ப்பாணம் பிரதான பேருந்து நிலையத்தில் போலீசார் மீது தாக்குதல் நடத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் திருகோணமலையை சேர்ந்த 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். காங்கேசந்துறையில் மோட்டார் படையணி என்கிறதான ஒரு செய்தி. சுதந்திரபுரத்தில் ஒருவர் கொலை என்கிறதான செய்தியும் காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். வேட்பாளர் தீர்மானம் இல்லை. ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி இதுவரை இறுதி முடிவை எடுக்கவில்லை என்று அந்த கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய பேரவை எங்களுக்கே சொந்தம், உரிமை கொண்டாடுகிறது முன்னணி, ஆதாரங்களும் உள்ளதாக சவால். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் அடையாளமாக தமிழ் தேசிய பேரவை என்ற பெயரை திருடி பயன்படுத்தப்படுகின்றது. இது அரசியலில் அநாகரிகமானது ஒரு செயற்பாடு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. ரணிலுக்கே ஆதரவு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அங்கத்துவத்தை பெற்றுக்கொண்டால் ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு ஆதரவு வழங்குவது பற்றி பரிசீலிக்கலாம் என்று மொட்டு கட்சியின் செயலாளர் சாகர காரியவசந்தி எம்பி தெரிவித்துள்ளார். மாணவர் எதிர்காலத்தை இருளாக்கி விடாதீர்கள், கல்வி அமைச்சர் வேண்டுகோள். நாட்டை பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து விடுவித்து நாடு வங்குரோத்து நிலையில் இருந்து மீளும் வேளையில் ஆசிரியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் இணைந்து பிள்ளைகளின் எதிர்காலத்தை சூனியமாக்காதீர்கள். இவ்வாறு கல்வி நிர்வாக சேவை உத்தியோகத்தர்களுக்கான நியமனங்கள் மற்றும் டிப்ளோமாதாரிகளுக்கான ஆசிரியர் நியமனங்கள் வழங்கும் நிகழ்வில் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜாயந்த தெரிவித்துள்ளார். பெண்கள் வலுவூட்டல் விசேட கடன் திட்டம் என்கிறதான ஒரு செய்தி. தேர்தல் சட்ட விதிமுறைகள் கடைபிடித்தல் அவசியம், தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. கடன் மறுசீரமைப்பு முழுமையில்லை, சுசில் தகவல். ஆசிரியர் சேவையில் கண்ணியம் காக்கவும் ஜனாதிபதி வேண்டுகோள். ஆசிரியர் பதவி உயர்வு அல்லது இடமாற்றத்தில் எவருக்கும் அநீதி இழைக்க அனுமதிக்கப்பட மாட்டாது. ஆன்லைன் தொழில்நுட்பம் மூலம் எதிர்காலத்தில் தேவையான மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கீரை விலை சரிவு. தேசிய தர நிர்ணய சபை அமைச்சரவை அனுமதி என்கிறதான ஒரு செய்தி. வெதுப்பகங்களுக்கு ரூபாய் 1,60,000 தண்டம். பதில் மாவட்ட செயலர்களுக்கு நியமன கடிதம் கையளிப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. 37,500 தென்னங்கன்றுகள் விநியோகம். வடக்கில் கடந்த 2 மாதங்களில் 37,500 தென்னங்கன்றுகள் இலவசமாக பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன என்று தென்னை அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது. நிறுவனர் தினமும் பரிசளிப்பு விழாவும் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு இந்தியாவின் நிதியுதவியில் மழைநீர் சேகரிப்பு திட்டம். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தூய்மையான குடி தண்ணீரை விநியோகிப்பதற்காக இந்திய அரசின் நிதியுதவியில் 3000 மழைநீர் சேகரிப்பு தாங்கிகள் அமைக்கப்பட உள்ளன. மருந்துகளுக்கு கட்டுப்பாட்டு விலை. மதுவரி திணைக்களம் குவித்தது 105 பில்லியன். கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதி வரை மதுவரி வருமானத்தின் மூலம் 105 பில்லியன் ரூபாவை ஈட்ட முடிந்துள்ளது என்று மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. AI இலங்கை 72ஆம் இடம். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வளர்ச்சி தொடர்பாக 138 நாடுகளிடையே மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் இலங்கைக்கு 72வது இடம் கிடைத்துள்ளது.
டெங்கு வடக்கில் உயர்வு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது நாய்களுக்கு கருத்தடை, நாய்களுக்காக இலவச கருத்தடை சத்திர சிகிச்சை நயினாதீவு ஜாத்ரிகர் மடத்தில் இன்று வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் இடம்பெற உள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக விண்ணப்பங்களில் காலம் நாளையுடன் நிறைவு. 2023 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்கும் காலம் நாளை வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைய உள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. எனவே உரிய காலப்பகுதிகளுக்குள் விண்ணப்பதாரர்கள் தமது விண்ணப்பங்களை அனுப்பி வைக்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு நேற்று விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கான விண்ணப்பங்களை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் www.ugc.ac.lk என்ற உத்தியோகபூர்வ இணையதளத்துக்குள் பிரவேசித்து விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க முடியும் எனவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு மேலும் குறிப்பிட்டுள்ளது. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது கஞ்சாவுடன் இளைஞர் கைது, கடல் உணவுகள் விலை அதிகரிப்பு, நிரந்தர நியமனம் வேண்டும், தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையில் ஒப்பந்த அடிப்படையில் கடமையாற்றும் 2000 ஊழியர்கள் தமக்கு நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இவை உதயன் பத்திரிகையிலே இன்றைய முக்கிய செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையினுடைய இன்றைய பிரதான செய்தி தொடர்பாக நாங்கள் முதலில் பார்க்கலாம். திகதி தொடர்பில் உயர்நீதிமன்றம் விளக்கம் அளிக்கும் வரை ஜனாதிபதி தேர்தலுக்கு தடை உத்தரவு கோரி மனு வர்த்தகர் ஒருவரால் தாக்கல் செய்யப்பட்டதாக அந்த செய்தி காணப்படுகிறது. சம்பந்தனின் புகழ் உடலுக்கு யாழில் இன்று அஞ்சலி. குடும்பஸ்தர் கொலை, வீட்டில் மயங்கி கிடந்ததாக கூறி முல்லைத்தீவு மூங்கிலாறு வைத்தியசாலையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட இளம் குடும்பஸ்தர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. விபத்தில் சிறுமி பலி. முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 9 வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்தார் என்கின்றவாறு அந்த செய்தி காணப்படுகிறது. இடையீட்டு மனு பலரும் தீவிரம் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் இன்று ஆரம்பம் என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது. நயினாதீவுக்கு பொருட்களுடன் சென்ற படகு கவிழ்ந்ததில் ஒருவர் உயிரிழப்பு என்கின்ற செய்தி காணப்படுகிறது. சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய வகுப்பு உரிமையாளர்கள் 2 பேருக்கு தண்டம். பதவியை நீடிக்க ஜனாதிபதி சதி. மரிக்கார் எம்பி கண்டனம். பொருத்தமற்ற இடத்தில் சிசிடிவி கமரா பொருத்திய விவகாரம். தெளிப்பிழை இயங்கும் 2 இல்லங்களை மூட ஆளுநர் உத்தரவு என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. அடுத்து ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க மாளிகைகளுக்குள் சதிகள் உருவாக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் குற்றச்சாட்டு. பெருமளவு போதைப் பொருட்கள் மீட்பு என்கிறவாறு ஒரு செய்தி ஜாழ்பரத்துறை பகுதியில். பாராளுமன்றத்தில் சம்பந்தனின் புகழுடலுக்கு உணர்வு பூர்வ அஞ்சலி, அனைத்து தரப்பினரும் பங்கேற்பு என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சரால் முரண்பாடு என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது. உட்பக்க செய்திகளுக்குள் செல்கின்ற பொழுது தமிழ் மக்களின் நலன்களை பலியிட்டு தங்கள் நலன்களை அடைகின்ற எண்ணத்தை இந்தியா கைவிட வேண்டும். செல்வராசா கஜேந்திரன் எம்பி என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது. புதிய பதில் அரசு அதிபர்கள் என்று கடமைகளை பொறுப்பேற்பு என்கிறவாறு ஒரு செய்தி. யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான புதிய பதில் அரசு அதிபர்கள் என்று வியாழக்கிழமை தமது கடமைகளை பொறுப்பேற்க இருக்கின்றனர். தேசிய மக்கள் சக்தியின் ஓய்வு பெற்ற போலீசாரின் கூட்டத்தில் உள்ள வாளிகள் சோதனைக்கு முயன்ற போது தப்பியோட்டம். மத்தள விமான நிலையம் ரஷ்யன் இந்திய நிறுவனத்திடம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விற்பனை செய்யப்படவில்லை. அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா. அடுத்து நாங்கள் ஏனைய செய்திகளை பார்க்கிற பொழுது போலி தங்க நகைகளை பயன்படுத்தி 2 கோடி ரூபாய் மோசடி செய்தவர் கைது. காரநகர் இந்துவின் பிரசலிப்பு விழா. பொதுஜன பிரமுனவின் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் ரணிலுடன். வடக்கு மாநிலத்தின் 3 முக்கிய பதவிகளுக்கு பெண்கள் நியமனம் என்கிற ஒரு செய்தி. இந்தியாவில் 267 கிலோ தங்க கடத்தல், இந்திய விமான சபை அதிகாரி விசாரணையில் என்கிறவாறு ஒரு செய்தியும் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இராணுவத்திடமிருந்து விடுவிக்கப்பட்ட காணிகளை காலப்போக்கில் உரியவர்களுக்கு வழங்க நடவடிக்கை. தலையில் ஆசிய தாக்கியதால் பாடசாலைக்கு செல்ல மறக்கும் மாணவன் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. கரப்பந்தாட்ட போட்டியில் வெல்வை மகளிர் கல்லூரி சாம்பியன் ஆகியது. பால் மற்றும் பால் நிலை வன்முறை தொடர்பான முறைப்பாடு முறைமைகள் அடையாளப்படுத்தப்பட வேண்டிய சேவை வழங்குனர் மற்றும் மாவட்ட பரிந்துரை விலையமைப்பு தொடர்பான பயிற்சி பட்டறை கிளிநொச்சி மாவட்ட செயலர் திருநெல்வேலி நிலையத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்றதாக அந்த செய்தி.
பேருந்து சாரதி மீது தாக்குதல். நாவற்குழியில் 15 வயதான மாணவியை காணவில்லை. கவிதையாக்கத்தில் முதலிடம் பெற்ற மாணவி கிளிநொச்சி தெற்கு கல்வி நிலையத்தின் தமிழ் மொழி தின எழுத்தாக்க போட்டியின் பிரிவு 5 கவிதையாக்கத்தில் முக்கொம்பன் மகாவித்தியாலய மாணவி சார்ல்ஸ் அபிசாயினி முதலிடம் பெற்று மானமட்ட போட்டிகளுக்கு தெரிவாகி இருக்கிறார். வடக்குமான கல்வி பண்பாட்டு அலுவலர்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் பண்பாட்டு அலுவலர்கள் அலகினால் ஈழத்து தமிழ் கவிதை களஞ்சியம் பாகம் 2 துவக்கப்பட உள்ளது. இதற்கு ஆக்கங்கள் கூறப்பட்டிருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் மழைநீரை சேரிக்க 934 தாங்கிகள் நிர்மாணிக்க நடவடிக்கை. சிறுவர் உதைபந்து அகாடமிகளுக்கு இடையிலான உதைபந்து ஆட்ட போட்டிகள் போன்ற செய்திகள் காணப்படுகின்றன. எதிர்வரும் ஞாயிறு காட்டுப்புலத்தில் புதிய அறநெறி பாடசாலை ஆரம்பம். மடுதேவாலய பகுதியில் குறைந்த செலவில் வீடமைப்பு திட்டம் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. காணி மோசடி உரிமையாளர்களின் சகோதரி உள்ளிட்ட 2 பெண்களுக்கு விளக்கமறியல் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. வாகன திருத்துணர் அறிக்கைக்கு விண்ணப்பிக்க முடியும். அக்கராயில் ஏற்று நீர்ப்பாசன திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுക്കുക. கொக்காவிலில் இராணுவம் போலீஸ் இணைந்த காவலரணை அமைக்க புதுவெட்டுவான் கிராம மக்கள் கோரிக்கை. எல்லை சுற்றுப்போட்டில் அம்மன் கனிஷ்ட வித்தியாலயம் வெற்றி. மானிப்பாய் இந்துவில் நிறுவன தினமும் பரிசளிப்பு விழாவும் ஒன்று. தமிழரசுக் கட்சி தலைமையில் அஞ்சலி நிகழ்வு நாளை. தமிழ் மக்களை ஏமாற்றவா தற்போது ஜனாதிபதி அதிகாரப்பகிர்வு குறித்து பேசுகிறார். அதாவது தமிழ் மக்களை ஏமாற்றவா தற்போது ஜனாதிபதி அதிகாரப்பகிர்வு குறித்து பேசுகிறார். சபா குகதாஸ் கேள்வி என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது. இவை இன்றைய முக்கிய செய்திகளாக அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் விளம்பர விலையத்திலிருந்து இணைந்திருக்கலாம். அனுசரணை வழங்கியோர் புது வருடத்தை பலப்படுத்த 100% தயார். From Nestle. அடிப்பிடித்த உணவு கழிவு எண்ணெய் அனைத்தையும் ஸ்டார் டிஷ் வாஷ் மேஜிக் டாப்